அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினம் ஒரு துவா கற்றுக்கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய துவாவில் ஜனாசா தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஒரு துவாவை தான் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறோம். பொதுவாக ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவருக்காக துவா செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜனாசா தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் 4 தக்பீர்களை கொண்ட ஒரு தொழுகை. முதலாவது தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூற வேண்டும். மூன்றாவது தக்பீர் மற்றும் 4வது தக்பீர்களில் இறந்து போனவருக்காக, அந்த ஜனாசாவிற்காக நாம் துவா செய்ய வேண்டும். இதுதான் தொழுகையினுடைய முறை. அந்த ஜனாசா தொழுகையில் அந்த ஜனாசாவிற்காக நாம் என்ன துவா செய்ய வேண்டும்? பல்வேறு துவாக்கள் இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு துவா முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹமஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸஅ முதகலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத். اللهم نقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعيده من عذاب القبر او من عذاب النار. இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் நாமும் மனனம் செய்து ஜனாசா தொழுகையில் ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.